வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எக்ஸாமுக்குரிய ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குரிய ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீ வந்து எதுக்கு எந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 101க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 102க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 103க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 104க்கு வந்து இதில் வந்து WC பானர்ஜின்னு தந்திருக்கணும், ஆனால் SN பானர்ஜின்னு தந்திருக்காங்க. 104க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 மட்டும்தான் கரெக்டு. 105க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 106க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 107க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 108க்கு வந்து ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 109க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 110க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 111க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 112க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 113க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 114க்கு வந்து ஆப்ஷன் டி. 115க்கு வந்து ஆப்ஷன் டி. 116க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 117க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 118க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒக்கூர் மாசாத்தியார். ஓகேவா? ஆப்ஷன் 119க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒன் டே. நம்ம மேக்ஸ் வந்து தனியாக பார்க்கலாம். ஓகேவா? 121க்கு வந்து ஆப்ஷன் சி. 122க்கு ஆப்ஷன் ஏ. 123க்கு ஆப்ஷன் பி. 124க்கு ஆப்ஷன் டி. 125க்கு ஆப்ஷன் டி. மூணுமே சரியான கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து பாருங்கள். 126க்கு வந்து ஆப்ஷன் டி. 127க்கு வந்து ஆப்ஷன் பி. 128க்கு ஆப்ஷன் டி. 129க்கு ஆப்ஷன் சி. 130க்கு ஆப்ஷன் சி. 131க்கு ஆப்ஷன் பி. 132க்கு ஆப்ஷன் பி. 133க்கு ஆப்ஷன் பி. 134க்கு ஆப்ஷன் டி. 135க்கு ஆப்ஷன் சி. 136க்கு ஆப்ஷன் ஏ. 137க்கு ஆப்ஷன் சி. நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? 138க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 139க்கு வந்து ஆப்ஷன் டி. இது வந்து 4 டைப்பான கொஸ்டின் ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு கொஸ்டின் டைப் வந்து மாறும். ஓகேவா? நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து குறிச்சிக்கோங்க. 139க்கு ஆப்ஷன் டி. 140க்கு ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 141க்கு ஆப்ஷன் டி. ஓகேவா? வரிசையை அப்படியே பொறுத்து சொல்லியிருக்காங்க. 142க்கு வந்து ஆப்ஷன் பி உருவகாணி. 143க்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? நம்ம வந்து மேக்ஸ் வந்து தனியாக பார்த்துக்கலாம். இது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்போ மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 150க்கு வந்து ஆப்ஷன் பி 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 மட்டும்தான். 151க்கு ஆப்ஷன் சி. 152க்கு ஆப்ஷன் சி. 153க்கு ஆப்ஷன் சி. 154க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 155க்கு ஆப்ஷன் சி. ஓகேவா? 156க்கு ஆப்ஷன் பி. 157க்கு ஆப்ஷன் பி. 158க்கு எல்லாம் மேட்ச் தி ஃபாலோயிங் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 159க்கு நீங்கள் அப்படியே கொஸ்டினை வாசிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாக வர்றதுனால நம்ம வந்து நேர ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்க, அதுக்கு அடுத்து டீட்டெயிலான ஆன்சர் வந்து பின்னாடி பார்க்கலாம். 159க்கு வந்து ஆப்ஷன் சி. 160க்கு ஆப்ஷன் பி. 161க்கு ஆப்ஷன் டி. ஓகேவா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பொருளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நகர் சந்தை உருவாக்குவது. தேசிய விவசாய சந்தையை பொறுத்து நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 162க்கு ஆப்ஷன் பி. 163க்கு 1 லட்சம் மட்டும்தான். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? என்னென்னா, நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்திற்கு பணமில்லா சிகிச்சை உச்சவரம்பு ஒரு நபருக்கு 1 லட்சம் ரூபாய். 164க்கு சேப்பாக்கம் கிடையாது. ஆப்ஷன் தப்பாக சொல்லிட்டேன். 164க்கு வந்து கீழம்பாக்கத்தில் இருக்குது. ஓகேவா? செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022 ஆண்டு முதல் அதன் சொந்த புதிய
பிரத்யேக வளாகத்தை செயல்பட்டு வரும் இடம் வந்து கிளாம்பாக்கம். ஓகேவா? இதுக்கு பின்னாடி வந்து ஆன்சர் கீ வந்து பார்ட் 2ல் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.